ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஊத்தப்பம் ரெசிபி இட்லி மாவுல எப்படி பண்றதா பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸா இருந்தா ஒரு 2 எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சமா வதங்கினா போதும். இது நல்லா வதக்கிட்டு நம்ம இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கோம். அதுல மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இட்லி மாவுல சேர்த்துக்கலாம். மாவு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் சரி, இல்ல மாவு கொஞ்சம் புளிச்சிருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது புளிப்புத்தன்மை உங்களுக்கு தெரியாது. கேரட் ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து நல்லா பொடியா இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இது வதக்க வேண்டியதுல டைரக்டா சேர்த்துக்கலாம். பிள்ளைங்க கேரட் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மாவுல போட்டு கரைச்சிட்டு இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேரட், பெரிய சைஸ் கேரட் துருவி சேர்த்திருக்கேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு இப்போ ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ரஃபா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி பெருசா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியா இருந்தா 3 எடுத்துக்கோங்க. அதுவும் ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4ல இருந்து 5 நம்பர் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நம்பர் வரமிளகாய், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம ஏற்கனவே தாளிச்சாத பேன்லயே ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு கூடவே ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை இதுல சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கூட கலந்து நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொதிக்க விடுங்க. மேல தெரிக்கும். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு தோசை பேன் வச்சுக்கலாம். தோசை பேன் சூடானதை கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற மாவை ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்தா போதும். எடுத்துட்டு ஜஸ்ட் நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்ல நல்லா திக்கா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அழகா ஊத்தப்பம் திக்கா இருந்தாதான் உங்களுக்கு அழகா இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிடவும். அப்படியே கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களா இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேரட் அது மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நாம எண்ணெய் கொஞ்சம் ஓரத்துல சேர்த்துக்கோங்க. தோசை கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அது உதிராம நல்லா உங்களுக்கு இந்த ஊத்தப்பு கூடயே நல்லா செட் ஆயிடும். உங்களுக்கு கேரட் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. மறுபடியும் ஆயில் கொஞ்சம் ஓரத்துல விடுங்க. நல்லா அந்த பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட வேண்டியதான். ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஊத்தப்பம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. டெய்லி இட்லி தோசை ரெகுலரா பண்ற மாதிரி பண்ணாம இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாவுல நீங்க குழிப்பணியாரம் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம், இல்ல இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரியும் செய்யலாம். 2 செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.